சென்செக்ஸ் லைவ் ட்ரேடு. ஸோ என்ன கான்செப்டில் இந்த ட்ரேட் எடுத்தோன்னு இப்போ பார்த்துடலாம். செல்லரோட லோ, அடுத்த லோ, அதுக்கடுத்த லோ, 3 லோக்கு அப்புறம் புது லோ வைக்கல. ஸோ இந்த இடத்துல ஒரு பையர் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பையரோட ஓப்பனை இங்கே சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு போயிட்டு தான் வந்திருந்தது. ஸோ கீழே வரும்போது அடுத்த ஒரு புது லோ இல்லாமல் இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிருந்தது ப்ரைஸு. ஸோ நம்ம என்ட்ரி இந்த கேண்டலுக்கு அப்புறம் இந்த லெவலில் எடுத்திருந்தோம் 52ங்கிற லெவலில். இதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸு ஒரு க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. ஸோ நான் கர்சர் வைக்கிறேன். இந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா இந்த லெவலில் இருந்து ப்ரைஸ் நல்லாவே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அந்த 2 ரேஞ்சுக்குள்ள. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து இந்த ட்ரேட் எப்படி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த லெவல் வந்துட்டாங்க. ஒரு சின்ன ஸ்பைக் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நல்லாவே ஒரு புஷ்அப். ஸோ 120ல் இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.